ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். உங்கள் ஏஸ் கேஸ் இப்போ ரீசெண்டாக சீக்ரெட் வார்ஸ் அண்ட் டூம்ஸ்டே இந்த படங்களுக்கான கான்செப்ட் ஆர்ட் லீக்ஸ், ஸ்டோரி பிளாட் லீக், தென் இது மட்டும் இல்லாமல் டேரக்டர் ரூசோ பிரதர்ஸ் இவங்க சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில இன்டர்வியூஸ் இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபயராக போயிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிற ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்டான ஸ்பைடர்மேன் 4 மறந்துட்டோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்பைடர்மேன் 4 பற்றினா ஒரு சில பிளாட் ரூமர்ஸ், தென் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கதைக்களம் என்ன, இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, அஃபிஷியலாக சொல்லியிருக்கக்கூடிய ரிலீஸ் டேட் என்ன அப்படின்ற பல விஷயங்கள் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். தென் இது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா டேர்டெவில்லையும் ஸ்பைடர்மேனை வந்து லிங்க் பண்ணிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு டைலாக்ல வந்து கிங்பின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேனையுமே இழுத்துருக்காரு. அப்படி பார்க்கும்போது இவர் இனி வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்ல எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்ல ஸ்பைடர்மேன் லிங்க் ஆகி கேமியோ வந்து அப்படின்லாம் சொல்லிட்டு இன்னும் பல விஷயங்கள் இதை வச்சு தொடர்ந்து நம்ம வந்து பேச போறோம் இந்த வீடியோல. அதனால கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசெண்டாக டேர்டெவில் பார்ன் அகைன் அந்த டிவி சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அதில் கிங்பின் டேர்டெவில்கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு டைலாக்ல ஸ்பைடர்மேனை லைட்டாக சின்ன ஈஸ்டர் மூலமாக வந்து கவர் பண்ணது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஜிலாண்டி, அதாவது மற்ற ஆடியன்ஸோட கண்ணு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்போ ஒரு விஜிலாண்டி. பிகாஸ் அவர் வந்து பீட்டர் பார்க்கன்ற அந்த ஒரு ஐடென்டிட்டியை இப்போ எல்லாருமே மறந்துட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இவருமே இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கான், எல்லாரையுமே நான் ஒழிக்கணும் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங்பின் பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். அப்படி பார்க்கும்போது இனி வரக்கூடிய மார்வல் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட்லயும் இறங்கி தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஹிண்ட் கொடுக்குறாங்களா என்னவோ. பிகாஸ் ஸ்பைடர்மேன் 4 அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சோனிக்கும் மார்வலுக்கும் முட்டிக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, சோனி இதை வந்து மல்டிவர்சல் ப்ராஜெக்டா தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்னாங்க. மறுபக்கம் மார்வல் பாத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வேணாம், ஏன்னா இங்க மார்வலுக்கு வந்து அதிகமான மல்டிவர்சல் ப்ராஜெக்ட் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கு, அப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஸ்பைடர்மேனுக்கு இனிஷியல் புஷ்ஷா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரவுண்ட் ஒர்க்டா, அதாவது இறங்கி உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன சின்ன வில்லன்ஸோட சண்டை போட்டா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே போக நம்ம வந்து அந்த ஒரு ட்ரையாலஜில ஒரு பெரிய பெரிய வில்லன்ஸ் வந்து முடிஞ்ச ஏன் சினிஸ்டர் 6 கூட சண்டை போட வைக்கலாம் அப்படின்லாம் வந்து மார்வல் அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணாலுமே இல்ல பண்ணா மல்டிவர்சல் ப்ராஜெக்ட் தான் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை போய் ஃபைனலி அவங்க நினைச்ச மாதிரி ஒரு கிரவுண்டடான ஒரு படத்தை அப்படியே மல்டிவர்சல் ப்ராஜெக்டா கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி பண்றதா ஒரு ஐடியால வந்து பாத்தீங்கன்னா இப்போ போய்கிட்டு இருக்காங்க. லைக் மார்வல் எதிர்பார்த்த மாதிரி ஒரு கிரவுண்டடான ஸ்கிரிப்ட் தான், அதுல மல்டிவர்சல் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா புகுத்திருக்காங்க. அது வந்து ஒரு கட்டாயத்தின் காரணத்தினால புகுத்திருக்காங்களா இல்லை ஸ்டோரியிலே அதை முடிஞ்ச அளவு நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங்கில் அதை பெஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணியிருக்காங்களான்றதை வந்து நம்ம படம் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் ரெண்டு கம்பெனி இப்போ இந்த மல்டிவர்சல் லெவலில் இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்க இந்த ஒரு ஹைப்பை வச்சு எப்படியாவது இந்த படத்தை ஒரு நல்ல அறுவடை பண்ணிருன்ற ஒரு முயற்சியில் இருக்காங்க. அது மட்டும் தெளிவாக புரியுது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசி படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிப்ரவரி மந்த்லேருந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஸ்பைடர்மேன் 4 ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் ஆர் மேல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் 4க்கான ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டனில் தான் ஆரம்பிக்க போகுது. பட் ஒடிசியோட ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் போயிட்டு இருக்கு. அதனால அங்கேயும் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டாம்லன் அலைஞ்சு சாக போறாரு. அது மட்டும் தெளிவாக தெரியுது. ஏப்ரல் ஆர் மே இந்த மாதங்களில் ஷூட்டிங் ஸ்டார்ட் செய்யப்பட்டு நெக்ஸ்ட் இயர், அதாவது 2023 ஜூலை 31 இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ரிலீஸ் டேட் இதுதான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஜூலை மாதம், அதாவது இந்த வருஷத்தோட ஜூலை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா காமிகான் நடக்க போகுது. இந்த காமிகான் ஈவெண்ட்ல ஸ்பைடர்மேன் 4க்கான ஃபர்ஸ்ட் லுக்ஸை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் கரெக்டா இந்த ஏப்ரல் மேலாம் தாண்ட போது கண்டிப்பா கான்செப்ட் ஆர்ட் இல்லைனா ஷூட்டிங் செட் பிக்ஸ் கூட லீக் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்போ ஒடிசி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நிறைய செட் பிக்ஸ்லாம் லீக் ஆச்சுல, அது மாதிரி கண்டிப்பா ஸ்பைடர்மேன் 4க்கும் நடக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. அந்த டைம்ல வரும்போது நமக்கு நிறைய கிடைக்கும். அதை வச்சு நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போ இந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா மல்டிவர்சல் கான்செப்ட் வித் கிரவுண்டட் ஃபிலிம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஷாங்ஷி லெஜெண்ட் ஆஃப் தி 10 ரிங்ஸ் டைரக்ட் பண்ண டேனியல் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டைரக்டராகவும் இருக்காரு. இந்த ஒரு ட்ரையாலஜிக்கு இவரை தான் டைரக்டரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஆக்ஷன் கொரியோகிராஃபி அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தேர்ந்தெடுத்து எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர்னு சொல்லலாம். இவரோட படங்கள்ல ஆக்ஷன் சூப்பராக இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஸ்பைடர்மேனோட இந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் வைஸ்ல எந்த விதமான குறையும் இல்லை. பட் எமி பாஸ்கல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இதை ஸ்பைடர்மேன் 4ல நீங்க வந்து ஸ்பைடர்மேனை எக்ஸ்ப்ளோர் பண்றதை தாண்டி பீட்டர் பார்க்கரை அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க, அந்த மாதிரியான ஒரு படமா இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலான தகவலும் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு பேட்மேன் டார்க் நைட் ஃபீலா இந்த ஒரு படம் வந்து நமக்கு இருக்குமோன்னு தோணுது. லைக் எப்படி அந்த ஒரு படத்துல பேட்மேன் போர்ஷனோட புரூஸ் வேனோட போர்ஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதாவது கொஞ்சம் பேலன்ஸா இருக்கும்னு சொல்லலாம். பகலையும் காட்டுவாங்க, அதே நேரத்தில் நைட்டையும் காட்டுவாங்க. அந்த மாதிரி ஸ்பைடர்மேன் சூட்டப்ல இருக்கக்கூடிய சீக்வன்ஸும்
மற்றும் லைக் பீட்டர் பார்க்கருக்கான தனி கதையும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. பிகாஸ் நோ வே ஹோம்க்கு அப்புறம் இவர் எந்த அளவு இவரோட லைஃபை சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு பீட்டர் பார்க்கர் எப்படி இவர் வந்து பாத்தீங்கன்னா பல கஷ்டங்கள் சந்திச்சு கடந்து வந்துட்டு இருக்காருன்றத வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெளிவா சொல்லணும். பிகாஸ் டோபி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேனா இருக்கிறாரு இப்போ வரையும்னா, அவரு ஒரு ஸ்பைடர்மேனா மட்டும் இல்லாம ஒரு பீட்டர் பார்க்கராவும் அவர் என்ன மாதிரி இருந்தாருன்ற அந்த ஒரு வாழ்க்கை டிராவல், அந்த ஒரு கேரக்டர் ஆர்க் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் நமக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்பைடர்மேன் வெர்ஷனா நம்ம மைண்ட்ல நிக்கிறாரு. இதன் காரணமா அது மாதிரியான ஒரு ரைட்டிங் வந்து டாம் ஹாலண்டுக்கும் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலராலும் பேசப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆஸ் அ ஃபேனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பியூரான மல்டிவர்சல் ப்ராஜெக்டா இருந்தா ஓகேவா, இல்ல ஒரு பியூரான கிரவுண்டடா இருந்தா ஓகேவா, இல்ல இப்போ இவங்க சொல்லிட்டு இருக்க மாதிரி கிரவுண்டட் வித் மல்டிவர்சல் ப்ராஜெக்டா இருந்தா பெட்டரா தான் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தென் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்ற வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.